வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும். மக்களவைக்குள் கனிமொழி, ஜோதிமணி, சு வெங்கடேசன் உள்ளிட்ட 15 எம்பிக்கள் சம்மணம் போட்டு போராட்டம். நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதால் பரபரப்பு. நாடாளுமன்ற பாதுகாப்பு விதிமீறல் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டு அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடும் அமளியில் ஈடுபட்டதாக ஒழுங்கற்ற நடவடிக்கை காரணமாக மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ், TN பிரதாபன், ஹபீடன், டீன் குரியகோஸ் ஆகிய 5 பேர் இடைநீக்கம் செய்யப்படுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்தார். மேலும் 9 எம்பிக்களும் மக்களவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜோதிமணி, கனிமொழி, சு வெங்கடேசன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்பாக தரையில் அமர்ந்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது குறித்த காணொளி வலைதளத்தில் வெளியாகி இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும்.